பீரியட்ஸ் நம்ம இஷ்டத்துக்கு தள்ளி போடலாமா? ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பெண்கள் சம்மந்தமான ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்கலாம். 12, 13 வயசில் ஆரம்பித்து 40, 45 வயசு வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் கடந்து வரக்கூடிய ஒரு விஷயந்தான் மாதவிடாய். பீரியட்ஸ் வந்தாலும் பிரச்சனை, வரலனாலும் பிரச்சனை, ஜாஸ்தியாக வந்தாலும் பிரச்சனை, கம்மியாக வந்தாலும் பிரச்சனை. இந்த இயற்கை செயல்முறையை நம்ம இஷ்டத்துக்கு தள்ளி போடுறது கண்டிப்பாக நமக்கு பிரச்சனை மட்டும்தான் உண்டு பண்ணும். ரிப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் மாதம் சரியாக 28 நாட்களில், சிலருக்கு 25 டேஸில், சிலருக்கு 30 டேஸில், இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு முறை கரெக்டாக ரெகுலராக நம்ம பீரியட்ஸ் இருக்கணும். மென்ஸ்ட்ரேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்மோனல் கண்ட்ரோல். ஸோ நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் சரி, டிப்ரெஸ்டாக இருந்தாலும் சரி, ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ், ஸ்லீப் டிஸார்டர்ஸ், டயட்ரி எரர்ஸ், எப்போவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்க லேடிஸ் சடனாக ஒரு செடென்ட்ரி லைஃப்க்கு வந்தாலோ, இல்லை ரொம்ப ஆக்டிவிட்டீஸே இல்லாத ஒரு லேடிஸ் சடனாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும். இது மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் நம்ம ஹார்மோன்ஸை ஈஸியாக டிஸ்டர்ப் பண்ணும். இப்படி இல்லாமல் லெஸ் தென் 25 டேஸோ இல்லை பியாண்ட் 35 டேஸ் பீரியட்ஸ் ஆச்சுன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அவசியம். இதெல்லாம் நம்ம அப்நார்மல் பீரியட்ஸ்னு எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் ரொம்ப கிளாட்டடாக இருந்தாலோ, இல்லை ஃப்ளோ ரொம்ப ஜாஸ்தியாக, இல்லை ரொம்ப கம்மியாக, கலர் வெரி பிரைட் ரெட் இல்லை டூ டார்க், இல்லைனா டூ பெயின்ஃபுல்லாக இருந்தாலும், தென் ஸ்மெல் ரொம்ப அஃபென்சிவ், அதாவது பேட் ஓடர் இருந்தாலும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது அவசியம். நார்மலி 3 to 7 டேஸ் இவ்வளோ நாள் தான் ப்ளீடிங் இருக்கும். சிலருக்கு 14 டேஸ், 20 டேஸ், 30 டேஸ்னு ப்ளீடிங் ரொம்ப ப்ரொலாங்டாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க நாளைக்கு சரியாயிடும், இன்னைக்கு சரியாயிடும் சொல்லி நாளை தள்ளி போடாமல் ட்ரீட்மெண்ட் உடனே எடுக்கிறது அவசியம். இப்படி ப்ரொலாங்டாக ப்ளீடிங் இருந்துகிட்டே இருக்கும்போது அது கம்மியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரத்த சோகை வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ப்ளீடிங் ப்ரொலாங்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்பாட்டிங் இன் பிட்வீன் தி பீரியட்ஸ் ஸ்பாட்டிங் இருந்தாலும் சரி, நாளை தள்ளி போடாமல் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். டெம்பிள் போகிறேன், ஃபெஸ்டிவல் வருது, எக்ஸாம்ஸ் இருக்குது, வெட்டிங் இருக்குது, ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால என்னோடய பீரியட்ஸை போஸ்ட்போன் பண்ணணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. அதுக்கு ஏதாவது ஹோம் ரெமெடிஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. இவங்க எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிற ஒரே பதில், எந்த காரணத்துக்காகவும் பீரியட்ஸை போஸ்ட்போன் பண்ணவே கூடாது. நம்ம பீரியட்ஸை இப்படி தள்ளி போடுறதால நம்ம பாடியோட பயாலஜிக்கல் கிளாக் டிஸ்டர்ப் ஆகும். பீரியட்ஸை தள்ளி போடுறதுக்காக நீங்கள் எடுத்துக்கிற ஹார்மோனல் பில்ஸ் உங்களுக்கு வெயிட் கெயின், இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஃப்யூச்சரில் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ், ஹேர் ஃபால், ஆக்னே, இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். பீரியட்ஸை தள்ளி போடுறதுக்கு ஒரே ஒரு தடவை பில்ஸ் எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு, நிறைய சிம்டம்ஸோட வர நிறைய லேடிஸை டே டு டே ப்ராக்டிஸில் பார்க்குறோம். ஸோ லேடிஸ், டோன்ட் எவர் ட்ரை டு போஸ்ட்போன் யுவர் பீரியட்ஸ். இன்கேஸ் பீரியட்ஸ் டைமில் வேறு ஏதாவது அசோசியேட்டட் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. பட் அதுக்காக கூட சில பேர் போஸ்ட்போன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பெயின்ஃபுல் பீரியட்ஸை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமே தவிர அதை தள்ளி போடுறதுனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ எந்த காரணத்துக்காகவும் பீரியட்ஸை தள்ளி போட நினைக்காதீங்க. ஹோமியோபதி மருத்துவ முறையில் பீரியட்ஸ் ஜாஸ்தியாக வந்தாலும், கம்மியாக வந்தாலும், சீக்கிரம் வந்தாலும், லேட்டாக வந்தாலும், பிசிஓடி இருந்தாலும், தைராய்டு இஷ்யூஸ் இருந்தாலும், ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருந்தாலும், எண்டோமெட்ரியோசிஸ், இந்த மாதிரி எல்லா விதமான பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் 100% சொல்யூஷன் இருக்குது.